பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதிமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயதிமிகு தன்னோ சண்மு பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 7/12/2024 சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் நாள். இன்றைய திதி காலை 9:42 வரை சஷ்டி திதி, பின்பு சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் மதியம் 3:52 வரை அவிட்ட நட்சத்திரம், பின்பு சதய நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், பின்பு பூச நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி 10:30 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணி 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணி 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து சந்திர பகவானும் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில், லாப சனிக்காலம் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீரென்று தொழில் ரீதியாக, உறவு ரீதியாக, வியாபார ரீதியாக லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாளில் தேனி மாவட்டம் தேனி குச்சனூரில் அருள்பாலிக்கூடிய சனீஸ்வர பகவான் மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது சனீஸ்வர பகவான் அருளால் திடீர் லாபம் ஏற்படும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில், சதய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கான செய்தி, வீடு மண்மனை நிலம் வாங்குவதற்கான செய்தி, சகோதர வழி உறவுகளோடு நல்ல இணக்கமான போக்கு, தந்தை வழி பாட்டன் சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய போராட்டமான நிலையில் நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாளில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் அருள்பாலிக்கூடிய சிவபெருமான மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் உறவுகளால் லாபம் ஏற்படும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் லாப சனி காலத்தில், யோக சனி காலத்தில் சனீஸ்வரனோடு சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் கர்மக்காரகனாக செயல்பட்டு திடீர் யோகத்தை, திடீர் லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாளில் கர்நாடக மாநிலம் கொல்லூரில் அருள்பாலிக்கூடிய தாய் மூகாம்பிகை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் திடீர் யோகம் பெறும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு அஷ்டமத்து சனி அவரோடு சந்திர பகவானும் சேர்ந்து புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய இந்த நாளில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடணும். வாய்ப்பூட்டு சட்டமானது போட்டுக்கணும். வாயை திறந்து பேசினா அதனால் வம்பு வந்து சேரக்கூடிய சூழல்கள் நிலவக்கூடிய இந்த நேரத்தில் அமைதி காத்து, பொறுமை காத்து இன்றைய நாளை நகர்த்தும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் திருச்சி திருவானைக்காவலில் அருள்பாலிக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரிய மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது ஆன்மீக வழிபாட்டின் மூலியமாக பொறுமையோடு சாதித்து காட்டும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், சனி பகவான் 7ஆம் இடத்துல பயணம் பண்ற இந்த நேரத்தில் திடீரென்று திருமணம் கைகூடக்கூடிய சூழல்கள் ஏற்படும். திடீரென்று 2வது திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள், குரு வக்ரமாகி பொருளாதார இழப்பீடை சந்தித்தவர்கள், இவர்களுக்கு திடீர் யோகம் பெற்று அதன் மூலியமாக வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாளில் திருவாரூர் அருகே திருக்குவளையில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் திடீர் மாற்றம் ஏற்படும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் கடன்காரன் சனீஸ்வர பகவானோடு சந்திர பகவானும் பயணிக்கக்கூடிய நேரத்தில் கடன் வாங்கியாவது சில தொந்தரவுகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய சூழல். பழமுதிர்ச்சோலை, மதுரை பழமுதிர்ச்சோலையில் அருள்பாலிக்கக்கூடிய ராக்காயம்மன் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் கடன் பெற்று தொந்தரவுகளை நீக்கிக் கொள்ளும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவானோடு சந்திர பகவானும் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் தந்தை வழி உறவு, தாய் வழி உறவால்
புதிய தொழில் முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புத நாள். அடுத்தவரோட உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழல். வங்கி கடன் பெற்றாவது தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழல்கள் நிலவக்கூடிய இந்த நேரத்தில் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கூடிய மணக்குள விநாயகர் மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவானோடு பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தாயாருடைய உடல்நிலையில் பாதிப்பையும் தாயாருடைய உடல்நலத்திற்காக மருத்துவமனை சென்று மருத்துவம் செய்யக்கூடிய சூழல் நிலவக்கூடிய இந்த நேரத்தில் சென்னை திருவான்மூரில் அருள்பாலிக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது தாயாரின் உடல்நிலை சரி செய்யும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் முயற்சி பலிதமாகாமல் 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் பயணம் செய்யும் போது முயற்சி வெற்றி அடையாது. அந்த நேரத்தில் சந்திர பகவானும் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் தனிச்சையாக செயல்படாமல் யாரோ ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் கையை பிடித்து கொண்டு பயணத்தை மேற்கொள்ளும் போது இன்றைய பயணமானது வெற்றிகரமான பயணமாக இருக்கும். இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஈசானிய ஞான தேசிக சுவாமிகளை மனசில் நினச்சிட்டு திருவண்ணாமலை போனீங்கன்னா ஈசானிய லிங்கம்னு ஒன்று இருக்கும் சுடுகாட்டில். அங்கே இருக்கக்கூடிய ஈசானிய லிங்கத்துக்கு எதிரில் ஈசானிய ஞானதேசிய சுவாமிகள் இருப்பார்கள். அவருடைய ஜீவசமாதி மடம் இருக்கும். அந்த ஜீவசமாதியில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஈசானிய ஞானதேசிய சுவாமிகளை மனசில் நாளை தொடங்கும் போது கடுமையான முயற்சியின் மூலியமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனக்காரகனாக பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தனவரவையும் பணவரவையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புத நாள். அதே சமயத்தில் குரு வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வேலை செய்யும் போது வேலைக்கான முழு தொகையும் உங்கள் கைக்கு வராத சூழல்கள் நிலவும். வந்த வரலைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய தொகைகளை பெற்றுக்கொண்டு உழைக்கும் போது எதிர்காலத்தில் அதற்கான வருமானங்கள் உங்களை சேர்ந்துவிடும். இந்த நல்ல நாளில் மகர ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய உலகளந்த பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை ஜென்ம சனி காலத்தில் சனீஸ்வரனோடு சந்திர பகவானும் பயணிக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய பொழுதுல ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும். ஜென்ம சனி காலத்தில் திருநள்ளாறு சென்று வர வேண்டும் என்பதை மனதில் முழுமையாக நினைத்து விட வேண்டும். திருநள்ளாறு சென்று அங்கே தர்பாரணீஸ்வரரையும் சிவபெருமானையும் அம்பாள் பூன்முலையாளையும் தரிசனம் செய்து விட்டு வர வேண்டும். இந்த நல்ல நாளில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானையும் சிவபெருமானை ஒரு சேர மனதில் இருத்தி இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 7.5 சனி காலத்தில் விரைய செலவு செய்தாவது உடல்நிலையை, தொழிலை, உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாளில் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தானுபுரீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் சந்திர பகவானு சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனி பாதிப்பில் உள்ளவர்கள் கண்டிப்பாக காலபைரவர் வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு அற்புத நாள். சனீஸ்வர பகவான் உங்களை தண்டிப்பதற்காக, பாவக்கணக்கின்படி உங்களை தண்டிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புத கிரகம். அந்த தண்டனையிலிருந்து உங்களை தற்காத்து எடுத்து வரக்கூடிய ஒரு வடிவம் தான் காலபைரவர் வடிவம். சிவபெருமானின் 64 முகூர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய 64 வடிவங்களில் சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காப்பதற்காக சிவபெருமானை எடுத்த வடிவம்தான் காலபைரவர் வடிவம். அந்த காலபைரவரை சனிக்கிழமை அதிகாலையிலோ இல்லை சனிக்கிழமை எந்த நேரத்திலும் போய் காலபைரவர் வழிபட்டு ஓம் காலகாலாய் வித்மகி சூலகஸ்தாய் திமகி தன்னோ காலபைரவ பிரசோதயா என்ற ஸ்லோகத்தை சொல்லி வழிபடும் போது சனி பாதிப்பிலிருந்து விலகி அனைவரும் நலமோடு வளமோடு வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.